இப்போ நம்ம மூணாவது பாக்ஸை பிரிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த 2 பாக்ஸில் கூட என்ன இருக்குன்னு அதில் உள்ள டயக்ராம் வச்சு நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம். பட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது. இப்போ தான் பிரிக்க போகிறேன். ஆனால் இதுவும் என்கிட்ட சொன்னது வந்து சும்மா ட்ரே வார்ட்ரோப் மாதிரி தான் சொன்னாங்க. என்னன்னு பார்த்துருவோமா? வாங்க நம்ம பிரிச்சுடுவோம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பிரித்து என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த சின்ன வயசில் இந்த குல்ஃபிலாம் விற்பாங்க ஒரு வண்டியில் போட்டு. அப்போ என்ன செய்யணும், ட்ரேயாக இந்த குல்ஃபி ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா உள்ளார வந்து குல்ஃபி இருக்கும். அதில் ஸ்டிக்கை சொருகி ஒரு சேட்டு பையா வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாரு. இந்த குல்ஃபி ஸ்டிக் மாதிரி அது இருக்குது இது பார்க்குறதுக்கு. சரிங்க, இதை ஃபஸ்ட்டு எடுத்துருவேன். இது நிறையா இருக்குது. மேலாப்பில் ஃபுல்லாக இதுதான் இருக்குது. இப்போ உள்ளார எதுவும் இல்லை. வெளில இந்த சைடு இருக்குது. இதை பிரித்து என்னன்னு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னா வந்து 3597 ரூபா போட்டிருக்கு. பார்க்க நல்லா லுக்காக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த அசம்பிளி ஷீட் அந்த பிளான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எப்படி நம்ம அசம்பிள் பண்ணணும்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்களா, அந்த இது இதில் கொடுக்கல. நம்மளே ஒரு கெஸ்ட்டாக அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நான் ஒரு பேசிக்காகவே ஒரு யூடியூபருக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். ஃபஸ்ட்டு இதை நோக்கிடுவோம். இதை ஃபஸ்ட்டு எடுத்து என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 டப்பு இருக்குது. 6 ட்ரே இருக்குது இதில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதிரி 4 கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அதே மாதிரி 5 ட்ரேக்கு அந்த கீழே அந்த லெக்கு மாதிரி ஒன்றும் இல்லை. 1 2 3 4 அந்த கீழே அந்த 5 ட்ரேக்கு 4 லெக்கு. 5 ட்ரேக்கும் 5 லெக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 × 5 = 220 லெக்ஸ் இருக்குது. கால்குலேஷன் கரெக்டான. அதுமாதிரி எக்ஸ்ட்ரா 4 கேப்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஐ திங்க் ஸோ இது வந்து ஃபைனலாக இப்படி மாட்டுறதுக்கா இல்லை அடியில் மாட்டுறதுக்கான்றதை நம்ம பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சுமாரான கலர்னால் நான் வந்து சொல்கிறது வந்து ரெட்டு தான் சொல்லுவேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட்டை மாட்டிடுவோம். ரெட் இஸ் ஓவர் பிரைட்னா. ஆக்சுவலாக இப்போ நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த ஹோல் இல்லை பாருங்கள். அடுத்த ஃபிக்ஸ் இது இப்படி மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் இருக்குது. இப்போ இதுதான் கீழே வரும். இது வந்து டாப்பில் தான் வரும். அதனால் இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இது ஆக்சுவலாக என்னென்னா வந்து இது வார்ட்ரோப்னு சொல்கிறதோ ட்ராவ் டைப்பில் இருக்குது. பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கிற பார்த்தீங்களா, அதே மாதிரி இது மேலே மட்டும் ஹோல்ல அந்த கீழே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. இதில் என்னென்னா வந்து இந்த சைடு நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபேஸிங்கை வந்து இப்படி வச்சு தான் எடுக்கலாம். ஓகேங்களா? மற்ற ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனக்கு சிவப்பு கலர் டப்பு தான் கொஞ்சம் கலர் சுமாராக இருக்குன்னு சொன்னேன். இது இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி ஃபினிஷிங் இருக்குது. அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட் இன் இண்டியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக வந்து அந்த அந்த ரீசைக்கிளில் அந்த 5
அப்புறமாட்டி ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய இது போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ஸ்னோ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க தனித்தனி. எல்லாத்துலேயுமே எப்படின்னா உள்ளார வந்து கிளாஸி ஃபினிஷிங் இருக்குது, வெளில வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் இருக்குது. இப்போது இதை நான் முட்டி போட்டேன்னா இது ஏன் உயரம் வருது. இப்போ இது வரிசையாக எல்லாம் ட்ரை மாட்டியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக இது ஒன்று மட்டும் இருக்குது. இதுக்கு வந்து லெக்கு என்னடா கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தேன். இது ஆக்சுவலாக எதுக்காகனா இந்த மேல் டேப் இப்படி ஹார்டாவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, நான் முன்னாடியே ரேண்டமாக சொன்னேன் பார்த்தீங்களா, ரெட்டு தான் எனக்கு கொஞ்சம் சுமாராக பிடிச்சிருந்தது. தூக்கி வச்சுடுவோம். அடுத்தது எனக்கு பிடிக்காத கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வச்சுருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. இது ஒன்று மட்டும் இருக்குது, இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியலையே. நம்ம இங்கே தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை நான் மாட்டும் போது எனக்கு ஒன்று என்ன ஆச்சுன்னா வந்து இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப லூஸாக ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லெக்கை மட்டும் வரிசையாக அந்த மாதிரி தான் வரும்னு நினச்சி மாட்டிகிட்டே வந்துட்டேன். இப்போ தான் யோசிச்சு பார்த்தா அது ஒன்று பத்தலை. என்னன்னா வந்து இந்த 4 லெக்கும் வந்து இது மேலே நம்ம மாட்டணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுகுது பாருங்கள், வீடியோ பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி விழுகுதுன்னு. இப்போ நம்ம தப்பாக அதை மாட்டிட்டோம். தப்பு நம்ம செஞ்சோன்னா அதை அவசியம் மாற்றிக்கணும். அதனால் இப்போ அடுத்து என்ன சொல்லணும்னா, இதை அப்படியே கீழே வந்துட்டு இந்த இதை என்ன பண்ணிப்போம். ஆனால் அப்படி இது கொடுத்துருக்காங்க, எனக்கு இன்னும் தெரியல. சரி, நீங்கள் இந்த வார்ட்ரோப் வந்து வாங்கினீங்கன்னா மறக்காமல் நான் செஞ்ச தப்பை செஞ்சிடாதீங்க. இப்போ அடுத்தது மாற்றிடுவோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம மாட்டியாச்சு. ஆனால் இந்த 4த்தையும் என்ன பண்ணணும்னு தெரியல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஆக்சுவலாக இந்த கால் இங்கே தான் மாட்டணும், இந்த இடத்துல தான் மாட்டணும் 4 சைடும். ஆனால் இதை பார்க்கும்போதுலாம் எனக்கு ஒரே விஷயம் தான் ஞாபகம் வருது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த குல்ஃபீஸ் தள்ளுண்டு விற்றுட்டு போகிற சேட்டு பையா அவர் பிரித்து கொடுக்கும்போது அப்போ அந்த குல்ஃபி இருந்த அந்த மோல்டு வந்து தனியாக தண்ணியில் தூக்கி போடுவார். இதை உழுக்குனாலும் அதே சவுண்டு தான் வருது. இது 90 கிட்ஸாக இருந்தால் இந்த அனுபவத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். 4த்தையும் இப்போ காலில் மாட்டிடுவோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக உளுந்துடாமல் இப்படி வச்சுட்டு இப்போ இந்த 4 காலும் மாட்டியாச்சு. இந்த ட்ரே அப்படியே தூக்குறோம். இதில் நான் வரிசையாக கலர்ஸ் ஆர்டர் பண்ணி அடிக்கிறதுல எனக்கு பிடிக்காத கலர்லேருந்து பிடிச்ச கலர் வரைக்கும், கீழே பிடிக்காத கலர் இந்த வார்ட்ரோப்னு சொல்ல முடியாது, ட்ராவுன்னு சொல்லலாம். இந்த 5 செட் ட்ராவ் செட்டில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, என்ன கலர் பிடிக்கலன்னு ஆர்டராக கமெண்டில் போடுங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஃபைனலாக 3 ப்ராடக்டையும் வந்து பார்த்திங்கன்னா உங்க முன்னாடி வச்சுருக்கேன். 3த்தையும் கஷ்டப்பட்டு காலேருந்து செட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை வந்து நான் 3 பார்ட்டாக தான் போட்டிருப்பேன். முதல் 2 பார்ட் பார்க்காதவங்க அதை 2த்தையும் பார்த்துட்டு இந்த 3வது பார்ட்டை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யாருக்காவது வேணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே தெரியறதுக்கு.
ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சைன் அவுட் பண்ணுறது உங்கள் நாதன்.